காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். வீராங்கனைகளுக்கு லட்டு ஊட்டிய பிரதமர் நரேந்திர மோடி. இலங்கையில் நடந்த பார்வையற்றோர் டிசம்பர் 20 உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது வீராங்கனைகள் கையொப்பமிட்ட சிறப்பு பேட் பிரதமரிடம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீராங்கனைகளுக்கு லட்டு ஊட்டிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த மாதிரியான உதவி தேவைப்பட்டாலும் அதை மத்திய அரசு செய்து கொடுக்க தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். டெட் தேர்வு விவகாரத்தில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க சட்டங்களில் உரிய திருத்தம் செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். டெட் தேர்வு தொடர்பாக கல்வி உரிமை சட்டம், தேசிய ஆசிரியர் கல்வி குழும சட்டங்களில் உரிய திருத்தங்கள் செய்து ஆசிரியர்களை பாதுகாக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அரசு பள்ளிகளில் காக்கா முட்டை திரைப்படத்தை ஒளிபரப்ப அரசு உத்தரவு. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு மாதந்தோறும் திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது. அதன்படி மாதம் காக்கா முட்டை என்னும் திரைப்படம் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்களை குழந்தைகள் கேட்கும் அனைத்திற்கும் நீங்கள் நோ என சொன்னால் அது அவர்களை விரக்கத்திற்கு உள்ளாகும். இதனால் நோ என சொல்வதற்கு பதிலாக இந்த முறைகளை நீங்கள் கையாளலாம். அவர்கள் கேட்பதை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு பதிலாக வேறு விஷயத்தை கொடுங்கள். அவர்களது அனைத்து திசை திருப்ப முயற்சியுங்கள். கவனத்தை திசை திருப்புங்கள். நோ சொல்வதற்கு காரணத்தை விளக்குங்கள். பொய் கூற வேண்டாம் அதற்கு பெற்றோர்களை. டிசம்பர் 10 முதல் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் சாகுமறை உண்ணாவிரதம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை தடையின்மை கடிதம் வழங்க வேண்டி தொழிற்கல்வி ஆசிரியர்கள் சாகுமறை உண்ணாவிரதம். தமிழக மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர்கள் சாகுமறை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.